Hi, hello, வணக்கம். This is Jenny. Join with me always the Tea Time Story. ஸோ Tea Time Story எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? குழுக்கள் செயல்படக்கூடிய விதம், அதுவும் இந்த கெடுதல் செய்யக்கூடிய குழுக்கள். அடுத்த இன்சிடெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபேஸ் பண்ணது எனது புகைப்படத்தை வைத்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் அதனை சார்ந்த நபர்கள்னு குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வைத்து பல பேரிடம் பணம் சம்பாதித்து இவர்களாகவே டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்கில் மெசேஜ் சென்ட் பண்ணுறது ஒரு நம்பர்லேருந்து அதில் அந்த ஏஐ வீடியோக்கள் மூலியமாக கட்டிப்பிடிப்பது அல்லது உறவு கொள்வது அது போன்ற புகைப்படங்களை எடுத்து அந்த வீடியோக்களை எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவது, அனுப்புவது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா வலைத்தளங்களை இதற்காகவே அவர்களே உருவாக்கி அதுலேயும் அதே போன்ற புகைப்படங்களை எடிட் பண்ணுறது, மோர்ஃபிங் பண்ணி அதையும் அனுப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குழுக்கள் காசு ஏர்ன் பண்ணுவது, அதாவது பணம் சம்பாதிப்பது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அல்லது படிக்க போகும்போது அல்லது பணியிடங்களுக்கு போகும்போது அதனை சார்ந்த நபர்கள், அதாவது அந்தந்த புகைப்படங்கள் அல்லது அந்த மாதிரியான மூவிக்களை பார்த்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நக்கல் நையாண்டி விதமாக கிண்டல்கள், கேலிகள் அல்லது என்னிடம் வரியா, 500 ரூபாய், 1000 ரூபாய், இல்லை வேறு விதமான நம்பர்களிலிருந்து தொந்தரவுகள் செய்வது, அப்புறம் மெசேஜ் அனுப்புவது, இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவது, இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. இதுவும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தவறான நபர்கள் என்னுடைய புகைப்படத்தை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாச லீலைகள் அப்படின்னு தான் இது பொருந்தும். எனக்கு அது முன்பின் தெரியாது. அவர்கள் திடீர்னு வந்து அவங்க பார்க்குற விதம், பேசுகிற விதங்கள், சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சதி செயல், சூழ்ச்சி நடந்திருக்கு, தவறான சித்தரிப்பு நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறத அதன் பிறகு நானே வந்து உட்காந்து அந்த ரிசர்ச் பண்ணும்போது இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வலைத்தளங்களில் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே புலன்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதற்காக இவர்கள் கையாண்ட வழிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். தவறான குழுக்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலியமாக பல பேரிடம் அவர்கள் பணம் சம்பாதித்தது அப்படிங்கிறதும் ரொம்ப அபரிவிதமான உண்மை அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதற்கு உறவுக்காரர்களுமே அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரிஜினலாக இருக்கிற பெண் மேலே பழியை போட்டுவிட்டு இவங்க டூப்ளிகேட் எல்லாரும் அந்த புகைப்படத்தை வைத்து நடித்ததும் அதன் மூலியமாக பணம் சம்பாதித்ததும் இந்த குழுக்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை நான் அனுபவித்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இவர்கள் அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரிஜினலை ஹைட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்ஸ் எல்லாமே வந்து சேல் ஆகிற மாதிரி. ஒரிஜினலாக என் பெண் வந்து தப்பு பண்ணலை, நம்ம தப்பு பண்ணலை. ஆனால் இந்த என் பெயரையும் என் புகைப்படத்தையும் வைத்து பல நபர்கள், பல குழுக்கள் ஆடிய நாடகத்தில் பாதிக்கப்பட்டது நானும் என் குடும்பம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இதற்கு நான் எங்கேயும் போய் எந்த அரசியல் தலைவரிடத்திலும் நான் பேசினது கிடையாது, அல்லது மைக்கு மேடை போட்டு யாரை பற்றியும் நான் சொன்னது கிடையாது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு தலைவரையோ எந்த ஒரு அரசியல் சம்மந்தமாகவோ அல்லது மீடியாக்கள் சம்மந்தமாகவோ நான் எதையுமே பேசினது கிடையாது. ஈவன் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, யூஆர் அ ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்ட்ரஸஸ் அப்படிங்கிற மாதிரியும் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுவும் கிடையாது. ஒரு சாதாரண மிக பெண்மணி சமூகத்தில், குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதை கடந்து போகிற போது நான் அனுபவித்த அத்தனை துன்பங்களும் துயரங்களும் தான் என்னுடைய வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன. அதை தான் நான் எனது சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த கெடுதல் குழுவினால் பாதிப்புகள் அனுபவித்தவள் அப்படிங்கிற முறையில் நான் உங்களிடத்தில் பதிவிடுகிறேன். இதனுடைய மதிப்புகள், கெடுதல் குழுவினுடைய மதிப்பீடுகள் அளவிட முடியாதது, அதிகமானதும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய நம்பர் நான் அப்படியே கொடுத்துருக்கேன், யூடியூப்பில் என்னோடய வீடியோஸில் இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணலாம், அல்லது என்னை பற்றி தவறான செய்திகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அதன் மூலியமாக நான் அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஏன்னா நான் சர்ச் பண்ணுறதுல கொஞ்சம் என்னுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்குது. ஆனால் இன்னும் நிறையா அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த குழுக்கள் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கெடுதல் குழுக்களினுடைய செயல்பாடுகளை
கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்கு நல்லவர்களுடைய உதவி அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. அப்படி என்ன மாதிரி ஒரு புகைப்படம் இல்லை வேறு நபர்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்தது, இல்லை தவறான சித்தரிப்பில் தவறாக இருந்தது அப்படின்னா, இந்த பாலியல் சீண்டல் சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா அதற்கான முழு பொறுப்பு நான் கிடையாது. அதன் மாதிரி ஒரு வீடியோக்களை நான் எடிட் செஞ்சதும் கிடையாது, அதை பப்ளிசிட்டி பண்ணதும் கிடையாது, அதன் மூலியமாக நான் சம்பாதித்ததும் கிடையாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஒரு திருமணம் ஆன பெண்ணை தவறாக சித்தரித்து பல நபர்களிடத்தில் காசு வாங்கி அனுபவித்த குழுக்களினுடைய செயல்பாடுகளையும் நான் சமூகத்தில் கண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் என்னுடைய வீடியோஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதனுடைய ப்ரூஃப் ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கொடிதல் குழுவினுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறதுனால தான் இந்த குழுக்களுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.